கரந்தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த 2026 ஆரம்ப காலத்துல இந்த 3 நாட்கள் தேவ சமூகத்துல வந்து ஜெபித்து தேவனை ஆராதித்து தேவ சமூகத்துல காத்திருக்க தீர்மானித்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆண்டவருடைய செய்கையை நம்ம இந்த ஜெப நாட்களுக்கு பின்பு பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய செய்கையை நம்முடைய குடும்பத்துக்குள்ள பார்க்க போறோம். ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும். நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்களோ, அதாவது நம்மளை பாராட்டுகிற ஆளும் இருப்பாங்க, நம்ம நலன் மேல அக்கறை உள்ள ஆளும் இருப்பாங்க, நமக்கு விரோதமான ஆளும் இருப்பாங்க. அன்னையப்ப சாவான் திண்ணையப்ப அப்படியும் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஜெப நாட்களுக்கு பின்பு. அதையே கொஞ்சம் பேர் முறைச்சிக்கிட்டே சொல்றீங்க, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஊரு தான் நம்மளை பார்த்து முறைக்குது. வீட்டுக்குள்ள இருக்க ஆள் தான் முறைக்கிறான், வேலை செய்யற இடத்துல முறைக்கிறான், சர்ச்சுக்குள்ளையும் வந்து முறைச்சுக்கிட்ட சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, இந்த 3 நாட்கள் ஜெபத்திற்கு பின்பு உங்களோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நானும் அந்த நம்பிக்கையோட தான் போறேன். இந்த 3 நாள் கூட்டம் முடிச்சிட்டு என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை பார்க்க போகிறார்கள். ஆண்டவருடைய செய்கை எப்படி இருக்கும்? நீங்க வேதாகமத்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு திருப்புனீங்கன்னா அங்கே 37வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் செஞ்சார்னா எப்படி செய்வார்னா, எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்றாக செய்வார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய துவங்கினார்னா, ஆண்டவர் செய்யற ஒரு காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எப்படி இருந்துச்சா? நன்றா இருந்துச்சு, நேர்த்தியா இருந்துச்சு, குறைவு இல்லாம இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு, அதிசயமா இருந்துச்சு. எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி, வார்த்தையை சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா,
2 வசனம் ஒருமித்து ஒத்தார் போல சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா அதை நல்லாதான் செய்வார். ஆமென். மார்க் 7:37 சொல்லுகிறது, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அதை பார்த்த ஜனங்கள், ஆண்டவருடைய அந்த செய்கையை பார்த்த ஜனங்கள், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? பாத்தீங்களா அங்க வசனத்தை? ஆண்டவர் செஞ்சதை பார்த்தாங்க. பார்த்த ஜனங்கள் ஆண்டவர் செய்ததை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த ஜெப நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் செய்யறதை கண்டு நாம் ஆச்சரியப்பட போகிறோம். ஒருவேளை இன்னைக்கு ஒரு துக்கத்தோட தேவ சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு நெருடலோட தேவ சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்திருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு மரியாளை போல இது எப்படி ஆகும் ஒரு கேள்வியோட வந்து உட்கார்ந்திருக்கலாம். பிள்ளைய குறித்த கேள்வி, குடும்பத்தை குறித்த கேள்வி, நிகழ்காலத்தை குறித்த கேள்வி, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியோட வந்து உட்கார்ந்திருக்கலாம். இது எப்படி நடக்க போகுது, என்ன ஆக போகுது, எங்க போய் முடிய போகுது, இது என்னமாய் முடியும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் செய்கையை கண்டு நீ ஆச்சரியப்படுவ, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அப்ப கர்த்தருடைய செய்கையை இந்த நாட்கள்ல, இந்த ஜெப நாட்கள்ல, இந்த ஜெப நாட்களுக்கு பின்பு கர்த்தருடைய செய்கையை நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய செய்கையை பார்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? யாருக்கு கர்த்தர் தன்னுடைய செய்கையை வெளிப்படுத்துவார்? யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தன்னுடைய செய்கையை வெளிப்படுத்துவார்? அப்படியே நீங்க உங்க பைபிள்ல மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை கவனிச்சீங்களா? இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த நாட்களில திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்துல கூடி வந்தார்கள். அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதுக்கு கீழே உள்ள வார்த்தையை கவனிச்சா 4000 பேருக்கு மேல அங்க இருந்தாங்க. இப்ப 3 நாள் ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு? அவங்களுக்கு உபதேசம் பண்றாரு. அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 3 நாளா இவர்கள் என்னிடத்துல தங்கி இருக்கிறார்கள். இப்ப 3 நாள் முடிகிற டைம் வந்துச்சு. அப்ப இந்த 3 நாள் முடியும் போது ஆண்டவர் தன்னிடத்தில் வந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். 3 நாளாய் தன்னிடத்துல தங்கியிருந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இப்ப 3வது நாள் முடிஞ்சிருச்சு, இவங்களை நான் இப்ப எப்படி அனுப்பிட முடியாதுன்னா, வெறுமையா அனுப்பிட முடியாது. எப்படி அனுப்பிட முடியாது? வெறுமையா அனுப்பிட முடியாது. ஏன்னா இவங்க 3 நாளும் எங்க இருந்தாங்க? என்னிடத்தில் தங்கி இருந்தார்கள். என் சமூகத்தில் இவர்கள் 3 நாளும் தரித்திருந்தார்கள். இந்த 3 நாளும் இவங்க என் கூடவே இருந்தார்கள். இவங்க என் கூட இருந்ததுனால இப்ப நான் இவங்களை எப்படி அனுப்ப கூடாதுன்னா, இவங்களுக்கு ஒன்னும் கொடுக்காம இவங்களை வெறுமையா அனுப்பிட்டா இவங்க என்ன ஆயிடுவாங்க? சொல்லுங்க. சோர்ந்து போயிருவாங்க. இப்ப இந்த ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை பார்க்கிறதுக்கு இவங்க ஆண்டவர் கிளைம் பண்ணி சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, இவங்க 3 நாளா என்னிடத்தில் தங்கி இருக்கிறார்கள். எப்படிங்க? 3 நாளா இவங்க என்கிட்ட இருக்காங்க. 3 நாளா என் சமூகத்துல காத்திருக்கிறாங்க. 3 நாளாக என்னை ஆராதிக்கிறார்கள். 3 நாளா என் சமூகத்திலே ஜெப தூப வர்க்கத்தை ஏறெடுக்கிறார்கள்.
தங்களுக்காக, தங்கள் குடும்பத்திற்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்களுடைய தேசத்துக்காக, தங்களுடைய திருச்சபைக்காக இவர்கள் என் சமூகத்தில் அமர்ந்து மன்றாடி இவர்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இவங்க 3 நாளா என்னிடத்துல தங்கி என்னிடத்துல ஜெபிப்பதனால இப்ப நான் இவங்களை என்ன பண்ணிட முடியாது? வெறுமையா அனுப்பிடக் கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும், கர்த்தருடைய கரத்தை பார்க்கணும், கர்த்தருடைய கரத்தின் கிரியையை பார்க்கணும்னா அவரிடத்தில் வந்து தங்கி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போது நீங்க ஆமென் சொல்லணும். ஆமென். அப்ப கவனிங்க, கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய செயலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். புரியுதா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தன்னுடைய ஜனத்தை அவர் ஒருபோதும் தோல்வியோடு, வெட்கத்தோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு அனுப்பிவிடவே மாட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அவருடைய ஜனத்தை வெற்றியோடு அனுப்புவார். விரும்பினதை கொடுத்து அனுப்புவார். சமாதானத்தோடு போ, நீ வேண்டி கொண்டது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிதான் அனுப்புவார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3 நாள் இந்த உபவாச ஜெபம் முடியும் பொழுது நாம் வெட்கத்தோடு இருக்க போவது இல்லை, நாம் தலை குனிவோடு இருக்க போவது இல்லை, நாம் அவமானத்திலே இருக்க போவது இல்லை, நாம் நிந்தையோடு இருக்க போவது இல்லை, நாம் பரியாசத்தோடு இருக்க போவது இல்லை. இந்த பூமியிலே தேவன் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த 3 நாள் உனக்கு வேஸ்டா போகாது மகனே. இந்த 3 நாள் அம்மா உங்களுக்கு வேஸ்டாக போகாது. வாலிப தங்கச்சி, இந்த 3 நாள் நீ தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த 3 நாள் உனக்கு வேஸ்டா போவாது. இந்த 3 நாளுடைய பலனை கர்த்தருடைய செய்கையின் மூலமாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 நாட்கள் இவர்கள் என்னிடத்தில் தங்கி இருக்கிறார்களே, இந்த 3 நாட்கள் என்னிடத்தில் தங்கி இருக்கிற இவர்களை நான் இப்ப எப்படி வெறுமையா அனுப்ப முடியும்? நான் எப்படி இவங்களை ஒன்னும் கொடுக்காம அனுப்ப முடியும்? இவங்களை வெறுமையா அனுப்புனா இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த 3 நாள் உங்களுக்கு வேஸ்டா போகாது. ஒருவேளை ஜெபிச்சு பார்ப்போம், இத்தனை நாள் ஜெபம் பண்ணி தான் என்னதான் நடந்துச்சு, சரி போய் பார்ப்போம். நான் சொல்றேன், இந்த 3 நாள் வேஸ்டா போகாது. நீ ஜெபம் பண்ணி என்னத்தை சாதிக்க போறன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து இந்த 3 நாள் உங்களுக்கு, உங்க சந்ததிக்கு, உங்கள் நிகழ்காலத்திற்கு, உங்கள் எதிர்காலத்திற்கு அது வேஸ்டா போகாது. அது பதறா போகாது. அது விளைச்சலை கொண்டு வரும். விளைச்சலை கொண்டு வரும், பலனை கொண்டு வரும். அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் வரும். ஆமென், ஆமென். நீங்க தோற்று போவதில்லை, நீங்க வெட்கப்பட்டு போக போவதில்லை, நீங்க தலை குனிந்து போக போவதில்லை. இந்த ஸ்தலத்தில் இருந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவ தூதர்கள் தேவனிடத்தில் தூப வர்க்கமாக கொண்டு போய் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும், என்ன காரியத்தை சொல்லி நீங்க ஜெபிக்க போறீங்க, என்ன காரியத்தை சொல்லி உச்சரிக்க போறீங்க, தேவன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உபவாசத்தோடு கண்ணீரோடு அழுது புலம்பி ஜெபிக்கிற ஜெபத்தை
பரலோகமுற்று கவனித்துக் கொண்டிருக்கு. ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, அவங்க கையை பிடிச்சு அவங்கள பார்த்து உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் தேவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்லி ஜெபிக்க போறீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. பக்கத்துல தெரியுமா உங்களுக்கு நீங்க என்ன சொல்லி ஜெபிக்க போறீங்கன்னு? அந்த ஜபத்தை கேட்ச் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஆலய வளாகம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய ஆயிரமான தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்த விசுவாசத்துல ஜெபம் பண்ணுங்க. என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை உச்சரித்து நான் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுது. ஒருவேளை இன்னைக்கு பதில் கொடுக்காம இருக்கலாம், சாயங்காலம் பதில் கொடுக்காம இருக்கலாம், நாளைக்கு பதில் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், என் ஜெபம் பதறாய் போவது இல்லை, என் ஜெபம் பதறாய் போவது இல்லை, என் ஜெபம் வெறுமையாய் போவது இல்லை, என் ஜெபம் திரும்ப என் மடியில விழப்போவது இல்லை. என் ஜெபத்திற்கான பதிலை நான் பார்ப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் விதைத்த அரிகளை சுமந்து கொண்டு போகும் பொழுது அழுது கொண்டு அல்ல, வரும்போது அழுது கொண்டு, ஆனால் திரும்பி போகும்போது ஒரு கம்பீர சத்தத்தோடு. இந்த ஜெபம் துவங்குகிற இந்த முதல் மணி நேரம் அழுது கொண்டு இருக்கலாம், புலம்பி கொண்டு இருக்கலாம், தோல்வியாய் இருக்கலாம், இழப்பாய் இருக்கலாம், வேதனையாய் இருக்கலாம், எல்லாம் நெகட்டிவா இருக்கலாம், எல்லாம் இருளா இருக்கலாம். ஆனால் இந்த ஜெபம் முடியும் பொழுது பதரை அல்ல, பதரை அல்ல, பதரை அல்ல. என் காதுல தேவ சத்தத்தை நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த பலிபீடத்தில் இருந்து சொல்றார், இந்த 3 நாள் முடியும் போது நீ பதரை கொண்டு போக மாட்டாய், பதரை கொண்டு போக மாட்டாய். இந்த 3 நாள் முடியும் போது நீ வெட்கத்தோடு போக மாட்டாய். இந்த 3 நாள் ஜெபம் முடியும் போது நீ அவமானம் அடைந்து இருக்க மாட்டாய். இந்த 3 நாள் ஜெபம் முடியும் பொழுது கம்பீரத்தோடு, கம்பீர சத்தத்தோடு நம்முடைய ஜெபத்திற்கான பலனை, நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை நம்ம பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனால சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அதனால தளர்ந்து போகாதீங்க. யாரை தேடி வந்திருக்கிறோம்? ஒரு மனுஷனை தேடியா வந்திருக்கிறோம்? இந்த முதல் நாள் முதல் மணி நேரம் இந்த முதல் செக்ஷன்ல யாரை தேடி வந்திருக்கிறோம்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். அவர் செவி திறந்திருக்கு, அவர் கண்ணு கவனிச்சுக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்ல போறேன், நான் என்ன கேட்க போறேன், நான் எதை எதிர்பார்த்திருக்கிறேன், எதை எதிர்பார்த்து என் சரீரத்தை ஒடுக்கி இருக்கிறேன், எதை எதிர்பார்த்து புசியாமல் சில ஆளு சரீர பலகீனத்தை நிமித்தம் சாப்பிட்டு வந்திருக்கலாம். தப்பு இல்லை, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. காலையில் பிரதர் செல்வகுமார் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும் காலையிலன்னு. நான் சொன்னேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் தானே வச்சுருக்கீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் நம்மளை வெறுமையை அனுப்பவே மாட்டார். இங்கே ஆண்டவர் எதை கிளைம் பண்ணுறார்? இவர்கள் 3 நாளாய் என்னிடத்தில் தங்கி இருக்கிறார்களே, இவர்களை நான் எப்படி வெறுமையை அனுப்ப முடியும்? அப்ப இந்த 3 நாள் ஒரு திட்டத்தோட, ஒரு பிளானோட, ஒரு பெரிய பிளானரை போட்டுட்டு தேவ சமூகத்துல வந்து நின்று ஜெபிக்கிறோமே, தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரா? வெட்கத்துக்கு உட்படுத்தி விடுவாரா? பதருக்கு ஒப்பாய் மாற்றி விடுவாரா? இல்லவே இல்லை. என் கண்ணீரை துடைப்பார். ஒரு சத்தத்தை கேட்போம், சமாதானத்தோட போ. ஒரு சத்தத்தை கேட்போம், நீ விரும்பினது உனக்கு நடக்கும். ஒரு சத்தத்தை கேட்போம், நீ சுகமா இரு. ஒரு சத்தத்தை கேட்போம். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க,
நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆவியில ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. போட்டு வையுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போட்டு வையுங்க. காசா பணமா ஜெபம் பண்ணி வையுங்க, ஜெபம் பண்ணி வையுங்க. இந்த சகரியா எலிசபெத்து கல்யாணம் ஆச்சு. இப்ப இருக்கிற காலமா இருந்திருந்தா ஒரு 10 மாசத்திலே எதிர்பார்த்திருப்பாங்க, குழந்தை இல்லை, ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. வார்த்தை சொல்லுது அவங்க 2 பேருக்கும் வயசாயிருச்சான். என்னாச்சான்? வயசாயிருச்சு. இப்ப நினைச்சிருப்பாங்க, வாலிப வயசுல கேட்டோம், கல்யாணம் ஆன உடனே கேட்டோம், 10 வருஷம் கேட்டோம், 15 வருஷம் கேட்டோம், கொடுக்க வேண்டிய வயசுலலாம் இவர் கொடுக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு காலகட்டத்துக்கு பின்பு இவங்க என்ன தெரியுமா முடிவு பண்ணியிருப்பாங்க? தேவ சித்தம் இல்லை. என்ன இல்லை? நம்மளும் அப்படிதான் ஜெபம் பண்றோம், கேட்டு கேட்டு பார்க்குறோம், கடைசி டெட் எண்ட் எங்க தெரியுமா வந்து நிற்போம்? எங்க வந்து நிற்போம் பிரதர்? தேவ சித்தம் இல்லை. நம்மளே ஜெபத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவோம், இது தேவ சித்தம் இல்லை. இன்னமேலு கேட்டேன்னா, தேவ சித்தம் இருந்தால் தான் இத்தனை தடவை கேட்டதுக்கு எப்போவே கொடுத்துருக்கணுமே. கவனிங்க, ஒரு நாள் இவன் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய சீட்டை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஒரு தேவ தூதன் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். நான் சொல்றேன், ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் தன் தூதனை நிப்பாட்டுவார். திடீர்னு சொல்றான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல், உன் வேண்டுதல் என் காதுல கேட்கல, நீங்க சொல்றது கேட்கப்பட்டுச்சு. இந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். நம்ம எப்ப பண்ணணும்? எப்ப பண்ணுன ஜெபத்துக்கு? அந்த கல்யாணம் ஆன உடனே பண்ணுவோம் அந்த ஜெபமா? அல்ல அந்த 10 வருஷமா குழந்தை தாருன்னு கேட்டோமே அந்த காலமா? அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். எப்பவோ ஜெபித்த ஜெபத்துக்கு, என்றோ ஒரு நாள் ஜெபித்த ஜெபத்துக்கு, எந்த வருஷமோ ஒரு நாள் ஜெபித்த ஜெபத்துக்கு இன்னைக்கு வந்து கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துல சோர்ந்து போகாதீங்க. அப்ப கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும். எங்க கர்த்தருடைய செய்கையை பார்க்க முடியும்? ஆண்டவரிடத்தில் போய் தங்கி இருக்கும் போது, ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் தங்கி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல போய் தங்கி இருக்கும் போது கர்த்தருடைய செய்கையை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்ப கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும்னா, அப்ப இந்த வனாந்தரத்தில் இந்த ஜனங்க 3 நாள் ஆண்டவர்கிட்ட தங்கி இருந்தார்கள். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய செய்கையை பார்க்கணுமா? ஒரு 3 நாள் ஆண்டவர்கிட்ட தங்கிருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் உட்காருங்க. இனிமேல் இல்ல, இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம், தொடங்கிட்டோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்கள் 3 நாளா என்னிடத்தில் தங்கி இருக்கிறார்களே. நீங்க பைபிள்ல கவனிச்சு பார்த்தா அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எஸ்தர் புத்தகத்துல எஸ்தர் சொல்றா, 3 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் நான் என்ன பண்ணுவேன்? நான் உபவாசம் பண்ணுவேன். தாதிமார்கள் உபவாசம் பண்ணுவாங்க, நீங்களும் உபவாசம் பண்ணுங்க. பாருங்க, ஒரு 3 நாள் ஜெபம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருது. ஒரு 3 நாள் உபவாசம் தேசத்தினுடைய நிலையை மாற்றி போட்டுருச்சு. ஒரு 3 நாளுடைய ஜெபம் யூத ஜனத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த அழிவு மாறிடுச்சு. ஒரு 3 நாளுடைய ஜெபம் சோத்திரம் சாம்பல்ல உட்கார்ந்திருந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. ஒரு 3 நாள் ஜெபம் எஸ்தருடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. ஒரு 3 நாள் ஜெபம் யூத ஜனத்தினுடைய சிறையிருப்பை மாத்திருச்சு. நான் சொல்றேன், இந்த 3 நாள் ஜெபம் நம்ம வாழ்க்கையை மாற்றும்,
நம்ம வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய சிறையிருப்பை மாற்றும், நம்முடைய நிந்தையை மாற்றும், நம்முடைய அடிமைத்தனத்தை மாற்றும், நம்முடைய அவமானத்தை மாற்றும், நம்ம மேல இருக்கிற பழி சொல்லை மாற்றும். எது? ஜெபம் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, யூத ஜனத்துக்கு ஒரு பெரிய அழிவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. யூத ஜனங்களை எல்லாரையும் அழிக்க போறான் ஆமான். எஸ்தர் சொல்றா, ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணுவோம், 3 நாள் உட்காருவோம், 3 நாள் உபவாசம் இருப்போம், 3 நாள் புசியாமல் குடியாமல் உட்காருவோம், ஆண்டவர்கிட்ட போவோம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்துமாவை தாழ்த்துவோம். இப்ப எஸ்தரும் மொர்தெகாயும் யூத ஜனங்களும் கர்த்தருடைய செய்கையை எப்படி பார்த்தாங்கன்னா, புசியாமல் குடியாமல் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிட்டு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் நல்லது அல்ல, ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து புறப்படும், நீயும் தகப்பன்மாரும் தப்புவிக்க முடியாது என்பதை உணர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி போராடி ஜெபித்து, கவனிக்கிறீங்களா, கரையம் செய்து, எதை கரையம் செஞ்சாங்க? சாப்பாட்டை கரையம் செஞ்சு. எதை கரையம் செஞ்சாங்க? தண்ணி குடிக்கிறத கரையம் செஞ்சு. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு உபதேசம் இருக்கு, ஜெபம் பண்ணணுமா? நிறைய யூடியூப்ல சுத்துறான். ஜெபம் பண்ணணுமா? உபவாசம் இருக்கணுமா? ஃபாஸ்டிங் போடணுமா? நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், சொல்லுங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? ஜெபம்லாம் பண்ணணுமா? இப்படிலாம் ஜெபம் பண்ணணுமா? 3 நாள் ஜெபம் பண்ணணுமா? 12 மணி நேரம் ஜெபம் பண்ணணுமா? இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓ இவர் அந்த குரூப்புக்கு ஆப்போசிட்டான ஆளு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் எந்த குரூப்புக்கும் கிடையாது. நான் இயேசுவோட குரூப்பு, வசனத்தோட குரூப்பு. எங்க நல்லா தானங்க சொல்றேன், என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? நீங்க எந்த குரூப்பு? இப்போ நீங்க இதுக்கும் ஆமேன்னு சொல்லல, அதுக்கும் ஆமேன்னு சொல்லல, அப்ப நீங்க எந்த குரூப்பு? நான் எந்த குரூப்பா இருந்தா உனக்கு என்னய்யா? நீ வந்தியா? வந்த வேலைய. அப்ப கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும்னா உபவாசிக்கணும். கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும்னா ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும்னா புசியாமல் குடியாமல். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, சில பிசாசை விரட்டணும்னா ஜெபம் மட்டும் பத்தாது, உபவாசித்து ஜெபிச்சாதான் சில பிசாசு என்ன ஆகுமா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சில பிசாசை ஜெபத்தினால துரத்தலாம், சில பிசாசை ஜெபத்தினால துரத்த முடியாது, உபவாச ஜெபத்தினால தான் துரத்த முடியும். சொன்னது யாரு? சொன்னது யாரு? அப்ப அவரே என்ன சொல்றாரு? உபவாசம் அவர் இருந்தாரு, இருக்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த எஸ்தர், மொர்தெகா, யூத ஜனங்க அவங்க கர்த்தருடைய செய்கையை தேசத்துல பார்க்க, கர்த்தருடைய செய்கையை சத்துரு பார்க்க, கர்த்தருடைய செய்கையை எதிராளிகள் பார்க்க, கர்த்தருடைய செய்கையின் மூலமாக சத்துரு வெட்கப்பட்டு போக, கர்த்தருடைய செய்கையின் மூலமாக கர்த்தருடைய ஜனத்துக்கு இருந்த அழிவு மாற்றப்பட. கவனிக்கிறீங்களா? அங்கே ஒரு வேத வார்த்தை சொல்லப்படுகிறது, காரியம். கை தட்டுங்க முதல்ல. மூணு நாள் ஜெபம், 3 நாள் உபவாசம் என்ன பண்ணிருச்சு? அங்க காரியத்தையே மாத்தி போட்டுருச்சு. என்ன பண்ணுச்சு? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, 3 நாள் ஜெபம் காரியத்தையே மாத்திருச்சு. புருஷனை மாத்தாதா? எதுக்கு எடுத்தாலும் எடக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்க புள்ளைய மாத்தாதா? நீ அந்த காலமா, நீ பட்டி காடுமான்னு சொல்லி எழுத்து நிற்கிற பிள்ளைய பையனை மாத்தாதா? என்ன சொல்லுங்க? மாத்துமா மாத்தாதா? மாத்துமா மாத்தாதா?
3 நாள் ஜெபம் நம்ம சிறையிருப்பை மாத்துமா மாத்தாதா? இந்த 3 நாள் ஜெபம் நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மாத்துமா மாத்தாதா? இந்த 3 நாள் ஜெபம் நம்முடைய பொருளாதாரத்தை மாத்துமா மாத்தாதா? இந்த 3 நாள் ஜெபம் நெடு நாளா இருக்கிற வெட்கத்தை தலைக்குடிவை மாத்துமா மாத்தாதா? இந்த 3 நாள் ஜெபம் சத்துருவை பின்னிட்டு போக செய்யுமா செய்யாதா? செய்யும். ஹalleluya, ஹalleluya. நான் என்ன சொல்றேன், இந்த 3 நாள் ஜெபத்துக்கு பின்பு என் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ரொம்ப வேகமான கை தட்டிராதீங்க. மசில்ஸ் ஏதாவது ஆயிரும், நரம்பு ஏதாவது பிசைகிறோம். நல்ல கை தட்டி வாய் திறந்து நல்லா பாடுங்க. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். விசுவாசத்தோடு நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹalleluya. நல்ல கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் நிறுத்த சொல்லவே இல்லை. கை தட்டி வாயை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிங்க, ஆண்டவரை துதிங்க. எதிராய் இருக்கிற மதில்கள் உடையட்டும். எதிராய் இருக்கிற சத்துரு பின்னிட்டு திரும்பட்டும். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தன்னுடைய செய்கையை துவங்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னுடைய பாளையத்திற்குள் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என் பாளையத்தில் என் அறிவுக்கு எட்டாத விதத்தில் என் வாழ்க்கையில் போராடுகிற சத்துருவை நிர்மூலமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ரொம்ப பேர் கை உயரல. நல்லா நல்லா கையை உயர்த்து. ஹalleluya. கவனிங்க, இந்த 3 நாள் ஜெபம் கர்த்தருடைய செய்கையை கொண்டு வந்துச்சு. அந்த 3 நாள் ஜெபம், அந்த 3 நாள் ஜெபம் அவங்க வேண்டி கொண்டதை மட்டும் தரலங்க, அவங்க வேண்டி கொள்ளாததையும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அவங்க ஜெபத்துல டார்கெட் என்ன? அழிவு மாற்றப்படணும்.
யூத ஜனம் காக்கப்படணும். ஆனா ஆண்டவர் பதில் எப்படி தெரியுமா வந்துச்சு? சத்துரு இருந்த அரண்மனை, சத்துரு கையில இருந்த மோதிரம், சத்துரு செஞ்சு வச்ச தூக்குமரம் எல்லாம் என்னாச்சு? எல்லாம் மாறி போச்சு. இப்ப ஜெபிச்சவன் கைக்கு அரண்மனை வந்துருச்சு. வந்துச்சா? இப்ப ஜெபிச்சவன் கைக்கு சட்டம் போட்டவன் மோதிரம் வந்துருச்சு. வந்துச்சா? அப்ப என்ன? நம்முடைய கர்த்தருடைய செய்கை நாம் நினைக்கிறதுக்கு மேல, நாம் ஜெபிக்கிறதுக்கு மேல, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கு மேல கர்த்தர் தன்னுடைய செய்கையை நம்ம வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். எப்ப? அவர் சமூகத்தில் சரண்டர் அடையும் போது, எப்ப அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, எப்ப அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து அவரை நோக்கி முறையிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னாரே. அப்ப இந்த 3 நாள் ஜெபம் கர்த்தருடைய செய்கையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த 3 நாள் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணும். இந்த 3 நாள் ஜெபம் இனி சத்துருவுக்கு முன்பாக நம்ம கூனி குறுகி நிற்க போவது இல்லை. இந்த 3 நாள் ஜெபம் எனக்கு எதிரிட்டு வந்த சத்துருவை நான் மேற்கொண்டு ஜெயம் பெறுகிறதா இருக்கும். இந்த 3 நாள் ஜெபம் தேவ சித்தத்தின் மையத்தில் கொண்டு வந்து என்னை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் நிகழ்காலத்தை, என் எதிர்காலத்தை நிலைநிறுத்தும். இந்த 3 நாள் ஜெபம் என் வாழ்க்கையில பதறா போகாது. ஆமென். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இதுலயே 5 நிமிஷம் போயிரும் போல இருக்கு. டோட்டலா கணக்கு பண்ணா இந்த 3 நாள் ஜெபம் பதறா போகாது. அது பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சத்துருக்கு வெட்கத்தை கொண்டு வரும். சத்துரு தலை குனிந்து போவான். சத்துரு நிகிரகம் பண்ணப்படுவான். கவனிக்கிறீங்களா? சத்துரு இருந்ததுக்கான தடயமே இல்லாம கர்த்தர் சத்துருவை நிகிரகம் பண்ணுவார். எப்ப? கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது. அப்ப தேவனை நோக்கி தேவ சமூகத்திற்கு வருகிற தேவ பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தர் தோல்வி அடைய விடவே மாட்டார். ஆமென். சரி, கர்த்தருக்கு தோத்திரம். 43 வருஷமா உபவாச ஜெபம் வச்சிட்டோமே. இப்ப 44வது வருஷம் ஜெபம் பண்றோமே. முத ஜெபம் தொடங்கினப்ப இருந்தவங்க இன்னைக்கு இருக்காங்களா? இருக்கீங்களா? வெரி குட், சூப்பர். கரந்தட்டு கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை தட்டுங்க. யாக்கோபு சொல்றான் யோசேப்பை பார்த்துட்டு, நான் உன்னையே பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் சொன்னாரு யோசேப்பு உன் கண்ணை மூடுவான்னு. நான் உன்னை மட்டும் பார்க்கல, உன் பிள்ளைங்களையும் பார்த்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் வாழ்க்கை ஒரு நாளும் பாதியில முடிந்து போகவே போகாது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க, எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? இந்த 3 நாள் ஜெபம் பண்ணு அதை தானே 44 வருஷம் பண்றோம். ஆனா மிகுதியான பலனை பார்க்க முடியலையே. ஜெபம் பண்ணின அளவுக்கு விளைச்சலை பார்க்க முடியலையே. ஜெபம் பண்ணின அளவுக்கு அறுவடையை பார்க்க முடியலையே. நம்ம பண்ணின ஜெபத்துக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருந்திருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருந்திருக்கணும்? எப்படியோ இருந்திருக்கணும். இந்நேரம் நம்ம தான் அந்த ஊர்லயே நம்பர் 1 இருந்திருக்கணும். நம்ம பண்ணின ஜபத்துக்கெல்லாம் இந்த நேரம் நம்ம மேல ஒரு பெரிய பிராண்ட் அமைஞ்சிருக்கணும். நம்ம பண்ணின ஜபத்துக்கெல்லாம் இந்நேரம் நம்ம கொடி கட்டி பறந்திருக்கணும். 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிப்போமா? நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம்
முதல் 3 வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு காலையில் நான் என்னுடைய அறையில் அப்படியே இந்த வேத வாக்கியங்களை நான் அப்படியே சம்பாசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை ஒரு சத்தம் மாதிரி நான் கேட்டேன் காலையில். உடனே நெகேமியாவை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன் இந்த 9வது அதிகாரத்தை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்றாங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாரையும் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களை, நல்லா கவனிக்கணும், தங்கள் பாவத்தை மட்டும் அல்ல. நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப இந்த வசனத்தோடைய அடுத்த வெளிச்சத்தை ஆண்டவர் தராரு. தான் பாவத்தை மட்டும் அல்ல, தங்கள் பிதாக்களுடைய பாவத்தையும். இப்ப நான் ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்தவன். நான் இத்தனை நாள் நான் என்ன ஜோம் பண்ணேன்னா, என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும் ஜோம் பண்ணேன். இங்க இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் பாவத்தையும் தங்களுடைய பிதாக்களுடைய பாவத்தையும். ஏன்னா அவர் பிதாக்களுடைய அக்கிரமத்தை யார்கிட்ட விசாரிக்கிறாரு? பிள்ளைகள்கிட்ட விசாரிக்கிறார். இப்ப இந்த 3 நாள் ஜபத்துல, இந்த 44வது உபவாச ஜபத்துல என் பாவம் மட்டும் எனக்கு தடை இல்லை, என் பிதாக்களுடைய பாவமும் என் ஆசீர்வாதத்துக்கு, என் விடுதலைக்கு, என் நன்மைக்கு தடையா இருக்கு. தாத்தா குணம் அப்படியே இருக்கா? பேரண்ட இருக்குல்ல, அப்ப தாத்தாவுடைய சுபாவம் அப்படியே இருக்குல்ல, அதை பிரேக்கப் பண்ணி அதை உடைச்சி அந்த சுபாவம் போகணும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? 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 கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ண வரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 2வது வசனம் சொல்லுது, மறுஜாதியார் எல்லாரையும் விட்டு பிரிந்து வந்து இப்ப போய் சேர்ந்திருந்தாங்க. இவ்வளவு நாள் ஒன்னா இருந்திருக்காங்க. ஆனா மோசே நியாயப்பிரமாணத்துல உபாகம் 7ல 3ல இருந்து 6 வசனம் பார்த்தா பிரமாணத்துல சொல்லப்படுது, நீங்க அந்நிய ஜாதியோடு கலவ கூடாது, அந்நிய ஜாதியோடு சம்பந்தம் பண்ண கூடாது, புற ஜாதிக்குள்ள நீங்க போக கூடாது, புற ஜாதியோடு நீங்க என்ன பண்ண கூடாது, உறவு வச்சுக்க கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? உறவு வச்சுக்கிட்டாங்க. இவங்க கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டாங்க, கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டாங்க, கர்த்தருடைய பிரமாணத்தை மீறிட்டாங்க. இப்ப சிறையிருப்பு வந்துருச்சு. இப்ப இந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை வேணும். இப்ப இந்த சிறையிருப்பில் இருந்து விடுதலைக்கு இவங்க கர்த்தர்ட்ட வரும்போது என்ன பண்றாங்கன்னா, தங்களிடத்துல இருந்த மறுஜாதியார் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான உறவுகள், கர்த்தருடைய வசனத்துக்கு எதிரான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்ம ஜெபம் எப்ப தெரியுமா மிகுந்த பலனை கொடுக்கும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற வாழ்க்கையை விட்டு கர்த்தர் பக்கம் வரும் பொழுது நம்ம ஜெபம் மிகுதியான பலனை தரும். ஆமென். கவனிக்கிறீங்களா? இந்த 44வது உபவாச ஜெபம் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா இருக்கோ அதெல்லாம் விட்டுறணும். கர்த்தருக்கு விரோதமா எந்த காரியம் இருக்கோ அதை அறிக்கை செய்யணும். ஆமென். வராது. எப்படி வரும்? எப்படி வரும்? எங்கேயோ குத்துதில்ல, எங்கேயோ இடிக்குதில்ல, ஏதோ ஒன்று பண்ணுதில்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
அதை விட்டுட்டு இந்த இஸ்ரவேல் புத்திரர் அந்த மறு ஜாதியாரோடு புற ஜாதிகளோடு கர்த்தருடைய கட்டளைக்கு எதிராக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு அந்த உறவெல்லாம் பிரேக்கப் பண்ணி உடைச்சி எரிஞ்சிட்டு இப்ப கர்த்தர் சமூகத்துக்கு வந்து தங்கள் பாவத்தையும் தங்களுடைய பிதாக்களுடைய பாவத்தையும் அவர்கள் அறிக்கை செய்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பினார். ஆமென், ஆமென். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, நான் அந்த பிளானர் ஐயா கொடுத்தப்ப கவனிச்சேன். அதுல ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு பாடல், அண்டு, பாவ அறிக்கை, கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபைக்காக நான் கர்த்தரை தோத்திரம் பண்றேன். இந்த பிரேயர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் சரியான ரூட்டு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய ஊழியக்காரங்க, நீ ஜெபம் பண்ணு எல்லாம் வந்துடும், நீ உபவாசம் எல்லாம் கிடைச்சிரும். அப்படிலாம் கிடைக்காது. ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட் இருக்கு? கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை விடணும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடி சொல்லுங்க, மணியாச்சு. கர்த்தருடைய செய்கையை பார்க்கணுமா? பக்கத்தில் கையை பிடிங்க. நீங்க வாட்சை பார்க்காதீங்க, கையை பிடிங்க. வாட்சை நான் மட்டும் பார்த்துக்கிறேன். அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய செய்கையை பார்க்கணுமா? கர்த்தருக்கு அருவருப்பானதெல்லாம் இன்னைக்கு தூக்கி போட்டு அதோட வந்து உட்காந்துட்டு தோத்திரம் 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 இந்த பேய் வேலை, இந்த பிசாசு தந்திரலாம் ஒன்றும் நடக்காது. வீட்டுக்குள்ள இருக்க பேயும் போகாது, ஒரிஜினல் பேயும் போகாது, டூப்ளிகேட் பேயும் போகாது. அது எப்படி போவோம்? நம்ம தான் மாய் மாலத்தில் இருக்கிறோமே. நம்ம தான் மனம் திரும்புதல, மனம் புதிதாகிறதுனால இன்னும் என்ன ஆகலை, மறுரூபமாகலையே. அப்புறம் எப்படி நம்ம ஜபம் ஒர்க் அவுட் ஆகும்? அங்க வீட்டுக்குள்ள இருக்க பேயை எப்படி துரத்த முடியும்? ஒரிஜினல் பேய் எது, டூப்ளிகேட் பேயை அடுத்த செக்ஷன்ல சொல்றேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஒன்னு ஒரிஜினல் பேய், சரி அடுத்த செக்ஷன்ல சொல்றேன், கவனிங்க. அப்ப இந்த ஜனம், இந்த ஜபம் சக்சஸா மாறுறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தார்கள். நல்லா ஆமென் சொல்லணும். இப்ப நீங்க பார்க்கணும், எதெல்லாம் விடணும், விட்டுறணும், இன்னையோட விட்டுறணும், எல்லாம் இன்னையோட விட்டுறணும். ரெண்டாவது அவங்க என்ன செஞ்சாங்க? பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டார்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப கர்த்தருடைய செய்கையை பார்க்கணுமா? பாவத்தை அறிக்கையிடணும். மூணாவது, அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பாவம் மட்டும் அல்ல, அவர்களுடைய பிதாக்களுடைய பாவத்தை. இன்னைக்கு ஒரு ஜெபத்தை சேர்க்கணும். ஆண்டவரே, ஒருவேளை என் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு, என் வாழ்விலே தேவனுடைய இரக்கத்துக்கு, நீங்க கவனிக்கிறீங்களா? தாவீது நாட்கள்ல பஞ்சம் வந்துருச்சு. அப்ப தாவீது போய் கர்த்தர்ட்ட கேட்கிறான், இந்த பஞ்சம் ஏன் வந்துச்சுன்னா சவுலின் நிமித்தம் இந்த பஞ்சம் வந்துச்சு. கிபியோனியர் அவன் கொன்னு போட்டான் பாரு, அதன் நிமித்தம் தான் இந்த பஞ்சம் வந்துச்சு. இங்க இப்ப ஆட்சி செய்யறது யாரு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனா பிரச்சனை எங்க இருந்து வந்திருக்கு? சவுலின் நிமித்தம், சவுல் செய்தது நிமித்தம். இன்னைக்கு நம்ம தேவ கிருபையில ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனா நம்ம பாட்டன், முப்பாட்டன், கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி. அப்ப இன்னைக்கு என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே, என் பிதாக்களுடைய பாவம் என் முன்னேற்றத்துக்கு, என் விடுதலைக்கு, என் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கும்னா, இயேசுவே உம்முடைய ரத்தம் கழுவட்டும், உம்முடைய ரத்தம் பரிசுத்தமாக்கட்டும், உம்முடைய ரத்தம் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கட்டும். கரந்தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க, கை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஜெபிக்க போறோம். டக்குன்னு எழும்பி நில்லுங்க. ஷாந்தாலா ராபா காசியாத்து நிமியாரா ஹோராபா ஷாகா தடாலா ரஹா தடாரா பாலாபாரா ரியான் தடாலா. அங்க எங்க போகாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க மட்டும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம போங்க. அப்படியே உங்க கைகளை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கைகளை உயர்த்தி, கண்களை மூடி, நம் வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கிறோம், அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கைகளை உயர்த்தி, கை கட்டாதீங்க, கை கட்டாதீங்க, ரெண்டு கை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, ஆண்டவரே, இந்த முதல் பகுதியில் நான் விட வேண்டியது எது, நான் விட வேண்டியது எது? அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர்
மறு ஜாதியார்களை, உறவுகளை உதறிவிட்டு பிரிந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில விட வேண்டியது எது? கர்த்தருடைய வசனத்துக்கு எதிரான காரியங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வர வேண்டிய உறவு எது? எந்த காரியம் என் வாழ்க்கையில உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, உம்முடைய நன்மைக்கு தடையா இருக்கு? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு உணர்த்துங்க, எங்களுக்கு உணர்த்துங்க, எங்களுக்கு உணர்த்துங்க. உங்க கரத்தின் செய்கையை பார்க்கிறதுக்கு எது தடையா இருக்கு? எது தடையா இருக்கு? நீங்க வேணான்னு சொன்னதுல நான் எதுல இன்னைக்கு போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், பிரிய முடியாம இருக்கிறேன்? இன்னைக்கு உங்க பிரசன்னத்துல கொண்டு வந்து வைக்கிற ஆண்டவரே, உங்க சமூகத்துல வைக்கிற ஆண்டவரே, ரிபாலா ரபாலா ரபா வைக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. இந்த 3 நாட்களுக்குள் தேவ சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் எங்களுக்கு உணர்த்தி, அதிலிருந்து ஒரு விடுதலையை, அதிலிருந்து அந்த கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலையை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. 2, அப்படியே கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. அன்னைக்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினார்கள். என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் கீழ்ப்படியாமைய மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய மீறுதலை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, உமக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரிவு இருக்கு. ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு, என் மன்றாட்டுக்கு பதில் தர முடியாதபடி, என் சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற முடியாதபடி எது தடையா இருக்கோ, எது பாவமா இருக்கோ, அது இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால வாய்களை திறந்து 2 கையை உயர்த்தி, இயேசுவே உம்முடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சகல பாவங்களை நீக்கி. சரியான ஜெபம், வெற்றியின் ஜெபம் எது? என் பாவம் சுத்திகரிக்கப்பட்டு, என் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு நான் ஜெபிக்கிற ஜெபமே சரியான ஜெபம். ஆண்டவரே, தெரிஞ்சு தெரியாம ஆண்டவரே துணிஞ்சு செஞ்ச காரியங்கள், துணிகரமா செய்த காரியங்கள் இன்றைக்கு உம்முடைய இரத்தத்தால கழுவப்படட்டும் ஆண்டவரே. நம்பர் 3, பிதாக்களுடைய பாவங்கள். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. என் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டாக, தடையாக இருக்கிற எங்கள் பிதாக்களுடைய பாவங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்துல, இந்த ஸ்தலத்துல நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே தடையாக, முற்றுக்கட்டையாக இருக்கிற எல்லா பிதாக்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக. எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். என் பாவங்கள் மூடப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக. எங்கள் பிதாக்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக. விசுவாசிக்கிற ஆண்டவரே, மரத்தினால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமானார், எனக்காக சாபமானார், எனக்காக இயேசு சாபமானார். என் பிள்ளைகளுக்காக இயேசு சாபமானார், என் சந்ததிக்காக இயேசு சாபமானார், என் மனைவிக்காக இயேசு சாபமானார், என் பெற்றோர்களுக்காக இயேசு சாபமானார், என் தலைமுறைகளுக்காக இயேசு சாபமானார். வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆவியின் பிரமாணத்தில் நடக்கிற எனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி நடக்கிற எனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. நான் இயேசுவின் இரத்தத்துக்குள்ள வருகிறேன்.
வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்துக்குள் வருகிறேன், இயேசுவின் இரத்தத்துக்குள் வருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் வருகிறேன். இந்த முதல் பகுதியில் இருந்து இனி அடுத்து நான் ஜெபிக்க போகிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் எனக்கு சமீபித்திருக்க போறார். இயேசுவின் ரத்தம் என்னை, என் ஆவியை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை கழுவுகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. ஒரு நிமிஷம் நீங்களும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாம் இப்ப பிரேக்கப் ஆகட்டும், எல்லாம் பிரேக்கப் ஆகட்டும், எல்லாம் உடைக்கப்படட்டும், எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இனி அடுத்த பகுதிகளிலே கர்த்தருடைய சித்தம் நமக்குள், நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற எல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க, ஒப்பு கொடுத்துருங்க. இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் பாடுங்க, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் வரேன், இயேசுவினுடைய ரத்த கோட்டைக்குள்ள வரேன். இனி எந்த பாவம், எந்த அக்கிரமம், எந்த மீறுதல், எந்த சத்துருவின் கட்டுகள் என் வாழ்க்கையில இனி என்ன தொடர போவதில்லை. உங்களுடைய கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கு, இயேசுவின் ரத்தம் என் சந்ததி மேல இருக்கு, இயேசுவின் ரத்தம் என் பிள்ளைங்க மேல இருக்கு, இயேசுவின் ரத்தம் என் வாழ்க்கையில என்ன சுற்றிலும் இருக்கு. இனி எதுவும் அணுக போவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். என் பிதாக்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் மூடப்படுகிறது. என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் மூடப்படுகிறது. இயேசு எனக்காக சாபமானார். இனி ஒரு சாபம் இராது. நான் விடுதலையோடு வாழப்போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் அமருவோம்.